தங்கத்தினுடைய விலையில பெரிய அளவான மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கா? இப்போ பேசிட்டு இருக்க இந்த வேலை நேரமே கூடிட்டு தான் இருக்கு. போர் நின்றுச்சு, இன்னைக்கு தங்க விலை கூடிடுச்சு. விறுவிறுன்னு இலையாருனாலும் யாருமே தங்கம் பக்கத்து தலை கூட வச்சு பார்க்கலன்னு சொல்லணும். விறுவிறுன்னு குறைஞ்சிச்சு. நேற்றெல்லாம் பார்த்தா நாங்கள் பழையபடி 260க்கெலாம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இப்போ யாரு என்ன தேவைக்காக இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ பேரும் கல்யாண தேவைக்காக அவசரப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகுது தங்கத்தினுடைய விலை, எங்கே போய் நிற்கும், எங்கே வரைக்கும் குறையிறனா குறையும், இந்த மாதிரியான பல தகவல்களை நாங்கள் வளமை போல நம்ம சரிட்டா பாலாளர்கிட்ட கேட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள்ளே போகலாம். இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையால் தங்கம் 3 லட்சம் வரைக்கும் போகலாம், 3.5 லட்சம் கூட போகலான்னு சொல்லி இருந்தது. இப்போ திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. இல்லை ஆனால் அதில் வந்து தங்கத்தில் வந்து அந்த பிரச்சனை வரல. ஆனால் குரூட் ஆயில் வந்து டக்குன்னு விலை ஏறினுச்சு. இந்த பிரச்சனைனால இந்த கப்பல்கள் போக்குவரத்து இதெல்லாம் இல்லாதனால க்ரூட் ஆயில் விலை ஏறலான்னு விலை ஸ்டாக் பிரச்சனையானு சொல்லி எல்லாருமே க்ரூட் ஆயிலுக்கு போயிட்டாங்க. அதனால க்ரூட் ஆயில் பெரிய விலைக்கு போயிடுச்சு. அதாவது தங்கத்துக்கு பதிலாக அதை வாங்கிட்டாங்க. அப்போ அதனால தங்கத்து இந்த போர் நடக்கிற நேரத்தில் தங்க விலை குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு. ஓகே, ஆனால் பேசப்பட்டது அதிகரிக்கும் தான் நினைச்சாங்க. நாங்களும் நினைச்சது அப்படிதான். ஆனால் தங்க விலை குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த காசு முழுதையும் ஆமாம். ஆனால் இன்னைக்கு போர் நின்றுச்சு, இன்னைக்கு தங்க விலை கூடிட்டு இருக்கு. ஓகே, அங்கே வாங்குறது குறைஞ்சி இங்கே வாங்கிட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் இப்போ இன்னைக்குள்ள வந்து 2,68,000 ரூபா. ஓகே, நேற்று வந்து 24 கேரட் 22 கேரட் வந்து 2,48,000 ரூபா இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று வந்து 2,67,000 ரூபா இருந்துச்சு. 22 கேரட் 2,47,000. போன சனிக்கிழமை வந்து 2,69 இருந்துச்சு. 2,69. அது நாங்களாம் நினச்சோன்னா 2,75 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கெட்டு அந்த ஒயில் நான் சொல்லப்படி ஒயில் பக்கெட்டு விறுவிறுன்னு இலையாருனாலும் யாருமே தங்கம் பக்கெட்டு தலை கூட வச்சு பார்க்கலன்னு சொல்லணும். விறுவிறுன்னு குறைஞ்சிச்சு. நேற்றெல்லாம் பார்த்தா நாங்கள் பழையபடி 260க்கெலாம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இன்னைக்கும் குறைஞ்சிருக்க நம்ம சொல்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு கூடிடுச்சு. பழையபடி கூட்டிகிட்டு வருது. இப்போ கூட்டிகிட்டு வருது. இந்த 4 நிமிஷம் பேசிகிட்டு இருக்க நேரமே காலையில் குறைஞ்சது இப்போ கூட்டிகிட்டு இருக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த வேலை நேரமே கூட்டிகிட்டு தான் இருக்குது. என்னன்னு கேட்டால் இந்த யுத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் தங்கத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வேர்ல்டு அளவில். அது மாதிரி ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி எங்கே கூடுதோ இங்கேயும் கூடும். அதில் ஒரு இதாக போயிடுச்சு. இப்போ கூடுதுன்னு சொல்லுவீங்க தானே? இப்போ கூடுது. எவ்வளோ வரைக்கும் போகும்? என்னை பொறுத்தவரை நாளைக்கு கூட 269 270 வரைக்கும் போகும். எவ்வளோ வரைக்கும் போகலாம்? ஆனால் அதிகமாக இந்த விலைக்குள்ளே தான் நிற்கும். 272க்குள்ளே நிற்கலாம். ஓகே, குறைஞ்சாலும் 268க்கு வரலாம். கூடனா 272 இந்த விலைக்குள்ள தான் நிற்கும். இதுக்கு மேலே போகாது. இப்போ யாரு என்ன தேவைக்காக இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ பேரும் கல்யாண தேவைக்காக அவசரப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காலம் வேற எக்ஸ்ட்ரா எதுக்குமே வாங்கலை. அவங்க நம்ம நாட்டில் சிங்களஸாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் கல்யாண தேவைக்கு தான் வாங்குறாங்க. கல்யாண தேவைக்கு வாங்குறவங்க மட்டும்தான் வாங்கணுமா, இல்லை நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவைகளுக்கு இந்த நேரத்தில் வாங்கலாமா? இந்த நேரத்தில் வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கிட்டா அவங்களுக்கு சரியா இருக்கும். ஆமாம். ஓகே, டாலர்ஸ் பெறுமதி எந்த அளவு? டாலர் பெறுமதி கொஞ்சம் கூடிருச்சு. இப்போ எல்லாம் 302 ரூபா அப்படி வாங்குறோம். ஏன்னு கேட்டால் 290. அதனாலையும் தங்க விலை இங்கே கூடிருச்சு. அதுவும் ஒரு காரணம். என்னன்னு கேட்டால் 292 ரூபா 93 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த டாலர் வந்து நீங்கள் 302 ரூபா வரைக்கும் வாங்குறோம். ஆமாம். இப்போ எங்கள்கிட்டையும் அது நாணய மாற்று இருக்கனால அன்னன்னைக்கு பேங்க் ரேட்லாம் வருது. அதனால அந்த 302 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். அப்போ 10 ரூபா கூடுற நேரத்தில் அந்த தாக்கமும் தங்கத்தில் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்குது. டாலர் கூடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் டாலர் பற்றாக்குறை எதுவும் வந்துச்சா திரும்பி பழைய விலைக்கு போகலாம். 310 ரூபா வரைக்கும் போகலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனால் அது கூடக்குள்ள இங்கேயும் தங்கம் கூடும், மற்ற பொருட்கள் விலையும் கூடும். ஆமாம், எல்லா பொருட்களும் விலையும் கூடும். ஆனால் தங்கமும் விரைவாக கூடும். அதில் இன்னொரு விசேஷம், வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் தானே உங்கள்கிட்ட, தங்கத்தை வாங்கி வைங்க. எந்த பொருளை வாங்கி வச்சா கூட அது யூஸ் அண்ட் த்ரோ தான். தங்கம் மட்டும்தான் எப்பவுமே நிரந்தரம். இன்றைய நாள்ல மிக மிக அதிகமா என்ற கண்ணில் பட்ட அல்லது நீங்களும் அதிகமா பார்த்த செய்தி என்னன்னு சொன்னா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, அதாவது அகராதியில இலங்கையினுடைய பாரம்பரிய கலை கலாச்சார சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. இதுல பல வரலாற்று அல்லது பல எங்களுடைய கலை கலாச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட நாம் அடிக்கடி பாவிக்கிற சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அது என்னென்ன சொற்கள் அப்படின்றத பார்க்கலாம். அஸ்வெத்தும்ஸ் அப்படின்ற ஒரு சொல், இது வந்து 1857ஆம் ஆண்டு தொடக்கம் பாவிக்கப்படுது. இது விவசாயத்தை குறிக்கிற ஒரு பொருளோடு அடங்கிய சொல். இந்த சொல்லும் இந்த அகராதியில இடம்பெற்றிருக்கு. அதே போல கொத்துரொட்டி
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சொல்லுதான். இது எங்க போனாலும் இலங்கையினுடைய உணவுகள் அப்படின்னு தேடும்போதே இந்த உணவு முதலாவதா அல்லது 2வதா இருக்கும். எந்த நீங்க ChatGPTல கேட்டான, ஜெமினில கேட்டான, Facebook AIல கேட்டான, கூகுள்கிட்ட கேட்டான இது இருக்கும் கட்டாயம். அந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அதே போல மல்லுங் அப்படின்ற சொல். இது வந்து சொல்லுன்ற சொல் இது ஒரு உணவு. ஒரு கீரை வகை இது. கீரை சுண்டல் அப்படின்னு சொல்லுவோம் நாம. அந்த உணவு நிறைய சிங்கள மக்கள் இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த பேரை பயன்படுத்துவாங்க. இந்த சொல்லும் ஆக்ஸ்போர்ட் அகராதியில இடம்பெற்றிருக்கு. அதோட அவுர்து புது வருஷத்தை குறிக்கிற சொல். இந்த சொல் இடம்பெற்றிருக்கு. அதோட வட்லப்பம் நாம் எல்லாரும் பாவிக்கிற வட்லப்பம். இது நம்ம சகோதர இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமா தங்களுடைய பண்டிகை காலங்கள்ல அதிகமா பயன்படுத்துற ஒரு உணவு வட்லப்பம். இது இடம்பெற்றிருக்கு ஆக்ஸ்போர்ட் அகராதியில. அதே போல பைலா, இலங்கையினுடைய பாரம்பரியமான ஒரு இசை பைலா அப்படின்னு சொல்லுவோம். பைலா பாட்டு இந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த இசையை குறிக்கிற கலை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கு. அதோட பப்பரே அப்படின்ற அந்த சொல். பப்பரே அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் போட்டிகள்ல நாம கேட்டிருப்போம் அந்த இசையை. இதுவும் இடம்பெற்றிருக்கு ஆக்ஸ்போர்ட் அகராதியில. அதோட ஒசாரி அப்படின்ற ஒரு சொல். இது வந்து சிங்கள மக்களுடைய ஆடை, அதாவது ஒரு சாரி சேலை வகையை சேர்ந்த ஒரு அணி கலனான ஒரு சொல். அதுவும் ஆக்ஸ்போர்ட் அகராதியில இடம்பெற்றிருக்கு. இந்த சொற்கள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கு. இன்னும் பல சொற்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. வருங்காலத்துல இன்னும் இலங்கையினுடைய கலை கலாச்சாரங்களை பின்பற்ற பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்துற சொற்கள் இந்த அகராதிகள்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொல்லுங்க, வேற என்னென்ன சொற்கள் இந்த அகராதிக்குள்ள இடம்பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்ற ஏதாவது எண்ணம் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொழும்பு பங்குச்சந்தையினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாட்களுக்கு பின்பு உயர ஆரம்பித்தது. அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்கு பிறகு முடிவுக்கு வந்த பிறகு உயர ஆரம்பித்து இன்றைய நாள்ல இதுவரையில வரலாறு காணாத அளவிலான உயர்வை கொழும்பு பங்குச்சந்தை என்று கண்டிருக்கு. 17,740.46 சுட்டன் வரைக்கும் இன்றைய நாள்ல கொழும்பு பங்குச்சந்தை உயர்ந்திருக்கிறது. 6.85 பில்லியன் புரள்வு இன்றைய நாள்ல பங்குச்சந்தை மூலமாக இடம்பெற்றிருக்கிறது. இது கோடியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா 685 கோடி ரூபாய் இன்று பங்குச்சந்தை புரளாக இருக்கு. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவு, இதுவரையில வரலாறு காணாத அளவான உயர்வு. இந்த உயர்வு வந்து 19,000ஐயும் தாண்டலாம் அப்படின்ற மாதிரி பங்குச்சந்தையினுடைய தரவுகள் எதிர்பார்ப்புகள் சொல்லுது. எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியாது. இலங்கையில கீரி சம்பா அரிசியினுடைய தட்டுப்பாடு இருக்கு. இதன் காரணமாக 40,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்யறதுக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்காங்க. இதுல 5,000 மெட்ரிக் டன் வந்து அரச நிறுவனங்களால் இறக்குமதி செய்யப்படும். மற்ற 35,000 மெட்ரிக் டன்னும் வந்து தனியார் துறையால இறக்குமதி செய்ய போகுது. அரிசி, அது கீரி சம்பா தட்டுப்பாட்டுக்காக இதை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நுவரெலியாவில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையம் ஒரு பிரபலமான தபால் நிலையம். அது போல தபால் நிலையம் இலங்கையில வேறெங்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகான, மிக என்ன சொல்றது, எப்பவுமே மங்காத அளவுல இருக்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையத்தை ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு நிறுவனத்துக்கு 5 நட்சத்திர ஹோட்டல், அதாவது இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்பந்தமாக இருந்தது. அந்த ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் அமைச்சரவை அங்கீகாரத்தோடு அதை ரத்து செய்திருக்கிறது. அது ஒரு தபால் நிலையமாகவே இயங்கும் அப்படின்ற அனுமதியை வழங்கியிருக்காங்க. நல்ல விஷயம். அதோட உப்புனுடைய விலை குறைஞ்சிருக்கு. எவ்வளவு காலம் நாங்கள் உப்பை பற்றி பேசியிருக்கோம். உப்போட விலை இப்போதான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இறக்குமதியாகி 2 மாதமாக போகுது. இப்போதான் உப்போட விலை குறைஞ்சிருக்கு. உங்களோட பிரதேசங்களில் என்னென்ன விலையில் இருக்கு அப்படின்னு பாருங்க. நான் சொல்ற விலைக்கும் அதுக்கு சரி சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. 1 கிலோ கல் உப்போட விலை 180 ரூபான்னு சொல்றாங்க. மேசை உப்போட விலை 240 ரூபா. 400 கிராம் பொது செய்யப்பட்ட உப்போட விலை 120 ரூபா. இந்த விலை தான் இருக்கா உங்களோட பிரதேசத்தில் அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.